இங்க ஒரு கம்பெனில கிளீனிங் வேலை செய்யற ஒரு பொண்ணு பாஸோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாருக்குமே தெரியாம பாஸோட பணத்தை எல்லாத்தையும் ஆட்டை போட்டு அங்க இருக்க விண்டோஸோட பிளைண்ட்ஸ் எல்லாம் ஒளி வச்சிடறா. சோ இப்படி ஆட்டை போட்டு ஒளி வச்சிட கொஞ்ச நேரத்துல அந்த பாஸ் வந்துட்டு அவனோட பிஓட உள்ள வரான். அப்படி உள்ள வந்தவன் எதுக்காகவோ பணத்தை எடுக்கிறதுக்காக லாக்கரை செக் பண்ணி பாக்குறான். அப்படி செக் பண்ணி பார்த்தா லாக்கர்ல ஒரு பைசா கூட இல்ல. சோ இதை பார்த்த உடனே இவனுக்கு வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு மேல டவுட் வந்துருது. சோ என்ன சொல்றான்னா பிஏ கிட்ட உடனே இவளை செக் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பிஏவும் இவளை செக் பண்ணி பாக்குறான். அப்படி செக் பண்ணி பார்த்தா இவட்ட பணம் இல்ல சார், இவட்ட எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இந்த பாஸ் என்ன பண்றானா இன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என் ரூமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இந்த பிஏ கிட்ட விண்டோட பிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்தவன் ஸ்டில் இவனுக்கு இன்னும் அந்த பொண்ணு மேல டவுட் இருக்கிறதுனால இப்ப நீயே ஒத்துக்கிறியா இல்ல நானே ஒத்துக்க வைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிட்டு இருக்கும் போது சேம் டைம் அந்த பக்கம் அந்த பிஏ வந்துட்டு எல்லா பிளைண்ட்ஸையும் மூடிறான். அதுக்கப்புறம் அந்த பணம் இருக்க பிளைண்ட்ஸை மூட வரும்போது அப்ப கரெக்டா இவன் கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை உள்ள கொண்டு வராங்க. சோ இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த ஃபுட்டேஜ்ல இந்த பிஏ வந்துட்டு என்ன பண்றானா இந்த ஓனரோட கோல்ஃப் பேக அந்த ரூமுக்குள்ள கொண்டு வரான். சோ இப்போ இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா அப்படி இவங்களுக்கு தெரியாம நைஸா போயிட்டு அந்த பணம் இருக்க அந்த விண்டோ வந்து லைட்டா தட்ட மேல வச்சிருந்த ஒரு கட்டு அப்படியே கீழே வந்துற இதை எடுத்துட்டு அப்படியே நைஸா வந்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த கோல்ஃப் பேக்ல போட்டுறா. அப்படி போடுறது மட்டும் இல்லாம இவ என்ன சொல்றானா சார் ஒருவேளை பணம் அந்த கோல்ஃப் பேக்ல இருக்கலாம் சார் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு ஓனர் வந்துட்டு அப்பனா என் பிஏ தான் திட்டிட்டு இருப்பான்னு சொல்றியா அப்படின்னு போது சார் இருக்கலாம் சார் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு ஓனர் வந்து கடுப்பாயி இருடி இல்லனா உன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த கோல்ஃப் பேக்ல பார்த்தா பணம் இருக்குது. அவ்வளவுதான் பிஏ வந்து மாட்டிக்கிறான். சார் நான் இதை எடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கும் போது இந்த ஓனர் வந்துட்டு என்னோட ரைட் ஹேண்டா உன்னை நினைச்சேன்டா இப்படி பண்ணியாடா அப்படின்ட்டு உன் கூட நான் கொஞ்சம் பேசணும் இங்கே உட்காரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நீ போமா அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு இவன் என்ன பண்றானா அப்படியே நைஸா போயிட்டு அந்த பிளைண்டோட ரோஃபை பிடிச்சி இழுக்க அந்த பிளைண்ட் அப்படியே புண்ணிட்டு கீழே வந்துருது. அப்ப டக்குன்னு இந்த ஓனர் திரும்பி பார்க்க அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றானா சாரி சார் இது கொஞ்சம் லூசா இருக்கு நான் சரி பண்ணிடுறேன் சார் நான் எடுத்துட்டு போய் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பணத்தை அந்த பிளைண்டோட சேர்த்துக்கிட்டு சுருட்டிட்டு ஆட்டை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா.